நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லா விதமான கிரகங்களும் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்க உங்களுக்காக காத்திருக்கு. இவ்வளோ நாட்களாக எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்வோமா வேண்டாமா, செய்தால் குற்றமா, நின்னா குற்றமா, நடந்தால் குற்றமா, கண்ணால் பார்த்தா குற்றமான்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் நீங்களே உருவாக்க வேண்டிய சூழ்நிலையை என்ன பண்ணாங்க, உருவாக்கி வச்சாங்க மற்றவங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு நிலையான சூழ்நிலை இல்லாமல் இதை செஞ்சால் எது தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நம்ம பண்ணால் இது தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு நிறையா ஒரு மன அழுத்தத்தில் அல்லது ஒரு மனப்போராட்டத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மனப்போராட்டம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய பாறாங்கல்லாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, தூசி போல் உங்களை விட்டு வெளியே வரும். அப்படியே சின்ன பின்னமாகி அந்த பிரச்சனை எல்லாமே காணாமல் போய் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் தொழில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய கவனம் செலுத்துவீங்க. அந்த கவனம் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். பர்ஃபெக்டாக உங்கள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அடித்தளமே எந்த மாதத்தில் உருவாகுது, இந்த மாதம் உருவாகுது. அப்போ தொழிலில் நீங்கள் சரியான பாதையை நோக்கி போய்க்கிருக்கீங்க அப்படின்னா வெற்றி என்பது உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்கிறது உண்மை. லாபம் என்பது உங்கள் கையில் சேரப்போகுதுங்கிறதும் உண்மை. அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக குழந்தை பாக்கியமாக இருந்தால், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமாச்சு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, கோயிலாக சுற்றிக்கிருக்கீங்க, சரியான நிலைப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உறுதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்படின்னால என்ன சொல்லலாம், இந்த மாதத்தில் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இறைவன் அவர்களால் கோச்சார கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாங்க. குழந்தைகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த மாதத்தில் தான் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க, உங்கள் குழந்தைகள் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து ஏதாவது என்ன பண்ண போகிறாங்களோ, எப்படி பண்ண போகிறாங்களோ, ஏதாவது ஒரு பதட்டத்தை கொடுத்துருவாங்களோ, பிள்ளை வெற்றி பெற்றுமோ வெற்றி பெறாதோ அப்படிலாம் நீங்கள் அதிக சிந்தனையில் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன பண்ணலாம், ஓரம் கட்டிடணும். கட்டாயமாக உங்கள் குழந்தைகள் வெற்றி பெறுவாங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க. உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள்.
என்கரேஜ் பண்ணிங்கன்னா உறுதியாக எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. அதுக்கடுத்து விருச்சிக ராசி அன்பர்களை யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, காதலில் வெற்றி பெறணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, இந்த மாதம் உங்களுடைய காதலில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். எப்படி கரும்பை மிஷினில் விட்டு அப்படியே சாராக எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுறாங்களோ, அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு காதல் அப்படி ஆயிருக்கலாம். மேபி சில அன்பர்களுக்கு காதல் அப்படியே என்ன பேசக்கூட வாய்ப்பில்லை, சில நேரங்களில் பிளாக்கில் கூட போட்டிருப்பாங்க, இப்படிலாம் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுடைய காதல் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறும் என்பது கிரக ரீதியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய எனர்ஜினா, ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலையும் விறுவிறுப்பான தன்மையும் இந்த மாதத்திலிருந்து தான் நீங்கள் தொடங்கவே போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக சில தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கிறது உண்மை. ஸோ இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. வேலை ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுடன் ரொம்ப கேரிங்காக என்ன சொல்கிறேன்னா சந்தோஷமாக பயணம் செய்யுங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் மனசு உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்ல வேண்டாம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களின் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற
என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.